இதுதான் டைம் ஃப்ரேம். ஸோ இஃப் ஐம் ஸ்கேல்பர் அப்படின்னா நான் M2 கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன் பார்க்கணும். மினிட் 2, மினிட் 5 இது ரெண்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். மினிட் 2 உள்ளவங்க வந்து ஆல்மோஸ்ட் அந்த நான் ஸ்கேல்பராக இருந்தேன் அப்படின்னா என்னுடைய ட்ரேட்ஸ் வந்து 16லேருந்து 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்கவே கூடாது ஒரு ட்ரேட். இதுதான் ஆஸ் எ ஸ்கேல்பரோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், ஆஸ் எ ஸ்கேல்பிங்காக ஒரு என்ட்ரி பண்ணுறோம். அந்த என்ட்ரி ஃபெயிலியர் ஆகுது. ஸ்கேல்பிங்கை விட்டுட்டு நம்ம டைம் இன்டர்வல் வந்து நம்ம எலாபரேட் பண்ணிகிட்டே போகிறோம் பின்னாடி. அதுக்கப்புறம் வந்து 5 மினிட்ல ஒரு என்ட்ரி ஃபெயிலியர் ஆகும்போது, 2 மினிட்ல ஒரு என்ட்ரி ஃபெயிலியர் ஆகும்போது 5 மினிட் பார்க்குறோம். 5 மினிட்டும் எக்ஸைட் ஆகும்போது ½ hour பார்க்குறோம். ½ hour எக்ஸைட் ஆகும்போது 1 hour போகிறோம். அப்புறம் 4 hour, அப்புறம் டெய்லி, அப்புறம் வீக்லி நம்ம வந்து அதை வந்து கம்பல்சரி டெலிவரிக்கு நம்ம வந்து எடுத்துட்டு அந்த மார்க்கெட் வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஃபர்தராக இறங்குறத நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். பட் இது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிக்கணும். ஆஸ் அ ஸ்கேல்பர் அப்படின்னா 16லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளார ஒரு ட்ரேட்லேருந்து நம்ம வெளியில் வந்துடணும். அப்போ நான் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னா, நான் சொல்கிறது யூஸ் M2 இஸ் 2 மினிட், வித்தின் 2 மினிட் 3 மினிட்குள்ளார உள்ள டைம் ஃப்ரேம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அது கிளியர். அடுத்தது ஐம் இன்ட்ராடே ட்ரேடர். இப்போ நான் இன்ட்ராடே ட்ரேடர், நான் ஒரு நாளைக்குள்ளார நான் வந்து ஒரு 5-6 ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னோட டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட் நான் டைம் ஃப்ரேம் தான் நான் பார்க்கணும். 40லேருந்து 45-50 மினிட்ஸ்க்குள்ளார அந்த ட்ரேட்லேருந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியில் வந்துடும். மேபி வெதர் இட் இஸ் அ கெயின் ஆர் லாஸ், அந்த ட்ரேட்லேருந்து நான் கம்ப்ளீட்டாக வெளியில் வரணும். ஸோ இதுதான் அந்த இன்ட்ராடேயோடைய கான்செப்ட். அடுத்தது 15 மினிட் கேண்டில் பார்க்கும்போது 2லேருந்து 2.5 ஹவர்ஸ்க்குள்ளார வெளியில் வந்துடணும் ட்ரேட்லேருந்து. இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடராக நான் இருக்கேன் அப்படின்னா 1 hour கேண்டில் ஸ்டிக் தான் நான் பார்க்கணும். 8 hourலேருந்து 10 hourக்குள்ளார நான் வந்து வெளியில் வந்துடணும். ஸ்விங் ட்ரேடர்னா 4 hour கேண்டில் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் ஸ்விங். ஸ்விங் மீன்ஸ் என்னன்னா, நம்ம 5 மினிட்ல பார்க்குறோம், 1 மினிட்ல பார்க்குறோம். இட்ஸ் மார்க்கெட் இஸ் ஸ்விங் அப்படின்ட்டு. இட்ஸ் நாட் அ ஸ்விங், மார்க்கெட் இஸ் ஆசிலேட்டிங், மார்க்கெட் இஸ் மூவிங், இட்ஸ் கால் ஸ்விங். அப்படின்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் டு ட்ரெண்ட், டைம் டு டைம், ஃப்ரேம் டு ஃப்ரேம், ஒரு மார்க்கெட் டு இன்னொரு மார்க்கெட், அதாவது அந்த சினோரியாஸ் சேஞ்ச் ஆகும்போது நம்ம அதை பார்க்குற விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் புரியும், கிளாரிட்டியாக இருக்கும். அடுத்தது டே 1. இப்போ வந்து ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னா இல்லை 2 ஆப்ஷன் இருக்கு. ஹவர்லி 4 hour பார்க்குற கேண்டில் ஸ்டிக் பார்க்குறவங்க இருக்காங்க, டெய்லி கேண்டில் ஸ்டிக் பார்க்குறவங்க இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பல்சரி ஒரு இப்போ கோவிட் டயத்தில் எல்லாருமே பார்த்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிடோடைய நம்மளுடைய லாக்டவுன் ஸ்டேஜஸ்ல வந்து 2-3 நாளில் வந்து ரொம்ப ஃபர்தராக ஃபாலோ ஆகிட்டே இருந்த கம்பெனிஸ் வந்து அடுத்த 2-3-4 நாட்கள் வரையே 30-40% மேலே எல்லா கம்பெனிஸுமே வந்து ரெக்கவரி ஆகி போயிடுச்சு. ஸோ இது மாதிரி ரீசன்லாம் என்னன்னா இன்ட்ராடே ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 8 to 10, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 to 10 டேஸ்க்குள்ளார வந்து இந்த மார்க்கெட்டோட இம்பாக்ட் வந்து நடந்து முடிஞ்சிடும். ஸோ இது மாதிரி உள்ள நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். இஃப் ஐ எம் அ பொசிஷனல் ட்ரேடர், நான் வந்து வீக்லி கேண்டில்ஸ்டிக் தான் பார்க்கணும். நான் பொசிஷனாக ட்ரேட் பண்ண போறேன்னா 8 to 10 வாரம் ஆல்மோஸ்ட் வந்து பார்க்கும்போது 2 மாதம் ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேம்க்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஹோல்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த திங்ஸை வந்து இது பண்ணலாம். இல்லை நான் வந்து ரொம்ப லாங் டேர்ம் இன்வெஸ்டார், என்னுடைய பெரிய போர்ட்ஃபோலியோ வந்து நான் அக்யூமுலேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் மந்த்லி கேண்டில் பார்க்கணும். ஸோ இந்த மந்த்லி கேண்டில் இதில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, இந்த 4 ஹவருக்கு கீழே, இந்த 1 ஹவருக்கு கீழே வர 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 இந்த 1 ஹவர்லேருந்து ஃபார்ம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு 15% 20% வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து அப் டு இது M1 வந்து ஒரு 100% ஆப்பர்ச்சுனிட்டின்னு வச்சுப்போம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பி இன்க்ரீசிங் பேஸ்ட் ஆன் த டைம் ஃப்ரேம்ஸ் வந்து மாறும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் எல்லாருக்குமே. எப்போ அப்படின்னா, இந்த மாதிரி நான் இது பார்க்குறேன் இல்லையா, ஹவர்லி பேசிஸில் வந்து சார்ட் பார்க்குறேன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டவுஜி ஃபார்மேஷன் வருது, அதை நான் 5 மினிட்ல பார்த்து நான் என்ட்ரி போடாமல், அதை நான் ஒரு 10 மினிட் பார்த்து என்ட்ரி போடாமல், இது மாதிரி மந்த்லி ஃபார்மேஷனில் ஒரு டவுஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னு வச்சுப்போம். சதன் டவுஜி ஃபார்ம் ஆகுது. ஆஃப்டர் தி கன்சிக்யூட்டிவ் ஃபால்க்கு அப்புறம் மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இண்டிகேட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ ஒரு அருமையான ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம கண்ணில் விசிபிள் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அந்த ட்ரேட்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில் டு கம்பேர் வித் நார்மல் மார்க்கெட்ஸ். ஸோ இஃப் யூஆர் லூஸ் மேக்கர், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டோம், நிறைய லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி அந்த என்டையர் லாஸையும் கவர் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற இந்த லாங் டேர்ம் டைம் இன்டர்வல்ஸில் கிடைக்கிற இந்த 4 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸோடைய ஃபார்மேஷன்ஸ் தான். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸ்ட்ராங்காக. எப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து விடாதீங்க. அதாவது பையிங் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸை பை பண்ணணும் அப்படின்னா டிராகன் ஃப்ளை டவுஜி, சதன் டவுஜி, சவுத் சைடு, ஆஃப்டர் த ஃபால்க்கு அப்புறம் வர டவுஜியை வந்து எந்த ஃபார்மேஷன் வந்தாலும் அதை யூஸ் பண்ணுங்க, ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுங்க. ஓகே, நமக்கு